என் பேர் ராசாத்தி. செங்கல்பட்டுல இருந்து வர்றேன். 7 மணிக்கு வந்தோம். இன்னும் பஸ்ஸே வரல. புக்கிங் பண்ண பஸ் வரல. பஸ் காத்துக்கிட்டு இருக்கிற மணி 1 ஆச்சு. இன்னும் வரல. கவர்மெண்ட் எத்தனையோ பஸ் விட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. எவ்வளோ மக்கள் நிற்கிது பாருங்க காத்துக்கிட்டு, வெளியூர் போகிறதெல்லாம். இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? நாங்கள் நாகப்பட்டினம் போனோம். 11 மணிக்கு சொன்னாங்க. செங்கல்பட்டுல இருந்து வந்துருக்குறோம். 11 மணிக்கு இன்னும் மணி 1 ஆகுது, இன்னும் வரல பஸ். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த வந்துருங்கிறாங்க. என்ன பண்ணுறது? பையன் போயிருக்கிறான், இன்னும் வரல பஸ் பார்க்குறதுக்கு. அதான் உட்காந்துருக்குறேன். அந்த மாதிரி எவ்வளோ பஸ் விட்டாலும் மக்களுக்கு வசதி இல்லாமல் போகுது. அமைச்சர் எங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவார் அமைச்சர். விட்டு என்ன பண்ணுறது? மக்களுக்கு இவ்வளோதான் எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. வசதி எவ்வளோ வசதியாக இருந்தும் போக்குவரத்து சரியில்லை சார். நடவடிக்கைலாம் எடுக்கிறது சரியில்லை. என் பேர் விஷால். கும்பகோணத்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். 10:30 மணிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இப்போ மணி 1 மணி ஆகுது. இன்னும் வரைக்கும் வந்து பஸ்ஸு உள்ளே வரலன்றாங்க. கேட்டால் டிராஃபிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. இப்போ தான் கேட்டால் 8 மணிக்குள்ளே பஸ்ஸே இப்போ வந்து உள்ளே ரீச் ஆகிருன்றாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் காத்துன்னு தெரியல. பார்ப்போம். நான் வந்து 8 மணிக்கிட்டே வந்தேன். சரி, 10 மணிக்கு பஸ்ஸுக்கு டிராஃபிக்னால கொஞ்சம் பிஃபோராக முன்னாடியே வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்குமே ஏதோ பஸ் வந்த மாதிரி தெரியல. ரொம்ப டிலே ஆகுது. ஏதோ ப்ராப்பராக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அதிகாரம் யாரும் ப்ராப்பராக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை, எந்த பஸ்ஸுமே வந்து இப்போ டைமிங் கரெக்டாக எதுவும் போகிற மாதிரி தெரியல. எனக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சரி, அவங்க 9 மணிக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களே 12 மணிக்கு தான் கிளம்பி போகிறாங்க. அதான். இல்லை, என் பேர் ரமேஷ். அடையார்லேருந்து வரேங்க. அடையாரில் வந்து 8 மணிக்கு கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்பி இங்கே 11 மணிக்கு வந்தோம். 3 ஹவர்ஸ் ஆச்சு அடையார்லேருந்து இங்கே வர. 11:20க்கு நான் புக் பண்ணியிருந்தேன் பஸ்ஸு. சரி, 11 மணிக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா பஸ்ஸே வரல. இது வரைக்கும் மணி வந்து இப்போ வந்து மணி 1:20 ஆயிடுச்சு. இது வரைக்குமே பஸ்ஸு வரல. ஸோ கண்ட்ரோல் ரூமில் கேட்டேன், பஸ்ஸு வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வருதோ அப்போ தான் போகணும். கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ இனிமேல் எப்போ பஸ்ஸு வந்து எப்போ போகிறதுன்னு தெரியல. பார்ப்போம். கும்பகோணம். என் பேர் ஹரிபிரசாத். நான் வந்து மேடாகத்துலேருந்து வரேன். இந்த மாதிரி நான் வந்து 10:35க்கு புக் பண்ணியிருந்தேன். இப்போ பஸ் வந்து இப்போ தான் 12:30க்கு தான் வந்துருக்குது. வந்த பஸ்ஸுமே வந்து சரி வர டைமிங் கரெக்டாக விட்டாதனால டிரைவர் கண்டக்டர் நம்பர்லாம் ஒழுங்காக இதாகல. கேட்டால் இப்போ தான் வந்து அது சாட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து எந்த டைமிங் வந்துட்டு எல்லாருமே லேட்டாக போகிறாங்க. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் நிறையா வந்துருக்கு உள்ள. ஏன்னா ரீசன் தெரியல. கவர்மெண்ட்டில் பஸ் இருக்கா தெரியல. ஸோ கொஞ்சம் பார்த்து மக்களுக்கு நல்லா இது பண்ணுற மாதிரி பண்ண சொல்லுங்கள். நான் மேடவாக்கத்துல நான் வந்து 10:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஹவர்ஸ் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திரும்பி நான் மேடவாக்கம் போகணும். ஏற்றி விட வந்தவன் நான்.